மக்களே, எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரியலைங்க. இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறை ஒரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிற காணொலி மட்டும் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். உங்க எல்லாரும் தெரியும் தமிழக நிதிநிலையில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு. மின்சார வாரியமாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுத்துறை ஆவினா இருக்கட்டும், எல்லாமே மூடும் அளவிற்கான நிலைமையில தான் இவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. எல்லா துறையும் நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னா சுத்த பொய். ஏன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு தான் அதிக அளவில் பொதுமக்களுக்கு சொந்தமான உரிமையான நிறுவனங்களை நடத்துது. அதாவது பொதுமக்களுடைய வரி பணத்திலேயே நிறுவனங்களை நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் நம்ம அரசாங்கம். இப்போ புதுசாக வந்த கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை விட்டாங்கல்ல, ஏன் இதே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையிலேயே அந்த குறிப்பிட்ட அந்த ஈபி துறையை நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ளிவிவரங்கள் காட்டுது. அதாவது 0.8 அளவில் அந்த பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தவறானது. ஒரு ப்ரைவேட் தான் லாபம் நஷ்டம் இதெல்லாம் பார்க்கணும். இப்போது லாபகரமாக இயங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தில் ஒரு நிறுவனத்தை நடத்தி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுகின்ற அந்த ப்ராடக்டை எடுத்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. உதாரணத்துக்கு கரண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கரண்ட்டை மக்களுக்கு யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. இது ப்ரைவேட் கொடுக்குறது தான் என்ன ஆகும்? இப்போ வாட்டர் குடிக்கிற தண்ணி யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. வசதியானவர்கள் பயன்படுத்துகிற அனைத்தும் மருத்துவமும் கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் சலுகை அடிப்படையில் கட்டணம் இல்லாமலும் கிடைக்கிது. எல்லா நிறுவனங்களும் நஷ்டத்தில் போகுதுன்றது எதுக்கான அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இவங்க மெல்ல மெல்ல இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம், அதை பொதுமக்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் யாருக்கு விற்க பார்க்குறாங்களா, இதை மெல்ல மெல்ல நகர்த்தின்னு போகிறாங்களா இவங்க? யோசிச்சு பாருங்க. இன்னும் இவங்க டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மெல்ல மெல்ல தனியாரை நோக்கி செல்கிறது, தனியார் மயமாக போகுது. ஏற்கனவே குடிக்கிற தண்ணியை தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியார் நிறுவனம் அவன் எம்என்சி கண்டிப்பாக குடிக்கிற தண்ணிக்கு மீட்டர் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் அதிகம் உனக்கு நாள் வச்சுருவாங்க. மெல்ல மெல்ல தனியாராக போய்கிட்டு இருக்கு. ஒரு குடிமகனாக இருந்து நான் அந்த அச்சத்தை உணர்றேன் நான்.